பெரும் சகாயமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து காலத்தினுடைய 16வது நாளில் என்ற தியானத்தின் மூலமா உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம 2 சபையை நம்ம பார்த்தோம். எபேசு, சிமர்னாவை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 3வது சபையா இன்னைக்கு நம்ம லெந்து காலத்தினுடைய தியானத்துல பெர்கமு சபைக்கான கடிதம் என்று சொல்லி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். பெர்கமு சபை தூதனுக்கு நீ வெளிப்படுத்தின விசேஷம் 2:12 வாசிக்கிறோம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீர் எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறாரு என்று வசனம் வாசிக்கிறோம். பெர்கமு சபை சிமர்னா சபைக்கு வடக்கு 55 மைல் தொலைவுல தான் இது அமைஞ்சிருக்கு. பெர்கமு என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கோட்டை, அரண் என்று அர்த்தம். நம்ம கடவுள் நம்பிக்கையற்ற குழுக்கள் இங்க அதிகமா இங்க பெர்கமு சபையில் இருக்காங்க. ஆனா மற்ற பட்டணங்களை விட பேரரசர்களை வணங்கும் வழக்கம் இந்த பட்டணத்தில் அதிகமா காணப்படுகிறதாம். இந்த பட்டணத்தில் வேறெங்கும் இல்லாத வேறொன்றும் இல்லாத நூலகம் காணப்படுகிறது. இது இப்பட்டணத்தாருக்கு ஒரு பெருமையாக தேடி தந்தது. தோல், காகிதம் தயாரிப்புல மற்ற பட்டணங்களை முன்னிலை வகிக்கிறதாம். தமது பட்டயத்தால் நியாயம் தீர்க்க தம்மை குறித்து இயேசு கூறுகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:16, 19, 15 21 வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையானது விசுவாசிகளை உலகத்தில் இருக்கும் பாவிகளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது தேவனுடைய வார்த்தை ஒருவனுக்குள்ளும் பிரவேசித்து பாவ மனுஷனை கொன்று புதிய மனுஷனை உருவாக்குகிறதாம். ஆனா பழைய மனிதர்களையும் புதுசா மனுஷனை வெவ்வேறாக பிரிக்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:17, ரோமர் 6:11, கொலோசியர் 3:10 அல்லது மரணத்தையும் ஜீவனையும் வெவ்வேறா பிரிக்கின்ற ஒன்னாக இருக்கலாம் என்று வெளிப்படுத்துதல் 1:16 வாசிக்கிறோம். ஆனா இந்த பெர்கமு சபை சாத்தானுடைய சிங்காசனம் ஒரு கோட்டை இருக்கிற இடத்தில் வாழ்ந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மீது தனக்குள்ள விசுவாசத்தை அதை காத்து வந்ததும் இந்த சபையார் தங்களுக்கு அர்ப்பணிப்பிலும் மிக உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள். அத்திப்பா என்கின்ற பெர்கமு சபையின் மூப்பனாக அப்போஸ்தலனாய் யோவான ஏற்படுத்தப்பட்ட என்று சொல்லப்படுகிறது. இந்த பெர்கமு பட்டணத்தில் வாழ்ந்த புறஜாதியார் இங்கிருந்து கிறிஸ்தவர்களை விக்கிரக ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்தினர்களை காரணம் இந்த விக்கிரக ஆராதனையை தொடர்ந்து வேசித்தனம் நடைபெறுகிறது ஒரு வழக்கம். இந்த விக்கிரக ஆராதனையில் விருந்தும் உண்டு. கிறிஸ்தவர்கள் முதலில் விருந்திற்கு தான் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், பின்புதான் ஆராதனை, அதன் பிறகு வேசித்தனம். இப்படி படிப்படியா கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? இடையே இருக்க வேண்டும். சாத்தான் உடனடியாகவும் நேரடியாகவும் பாவங்களை கொண்டு வருவதில்லை, மாறாக கொஞ்சம் கொஞ்சமா மறைமுகமாகவும் மற்றவர்கள் மூலமா கொண்டு வருகிறானாம். யோபு விழ பண்ணின சாத்தான் யோபினுடைய மனைவி மூலமும் உபயோகித்தான் என்று சொல்லி யோபு 2:9 வாசிக்கிறோம். இயேசு பிதாவினுடைய சித்தத்தை செய்யாமல் இருக்க பிசாசு பல மனிதர்களை கையாண்டானாம். ஃபர்ஸ்ட் பேதுரு, வழிபோக்கன், பிரதான ஆசாரியன், போர் சேவகர், குற்றவாளியிலே ஒருவன், இவைகளெல்லாம் பிசாசால் வருகிற என்பதை அறிந்த இயேசு கிறிஸ்து தம்மை பிதாவின் சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்து அவர் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த சபையார் இந்த பாவங்களில் விழுந்தார்கள். தேவன் சுட்டி காண்பிக்கிறார். அதே வேளை அவர்களை அப்படியே கைவிடவில்லை, மாறாக அவர்கள் மனம் திரும்பும்படி அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். இந்த சபையார் எருசலேம் சபையினுடைய தீர்மானத்தை புறக்கணித்து பாவத்தில் விழுந்தார்கள். அப்போஸ்தலர் 15:20, 28, 29 வசனம் வாசிக்கிறோம். தேவனுடைய கட்டளை மறப்பவர்கள் பாவத்தில் விழுவது என, தேவனுடைய கட்டளைகளை மறப்பவர்கள் பாவத்தில் விழுவது என வேத வசனம் நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட இப்படிப்பட்ட சில உபதேசங்களை சபையில நமக்கு காணப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்க, அவங்க அன்பு இல்லைன்னாலும் அவர்கள் பாவங்களை உணர்த்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறதாம். இந்த சபையர் பாவம் செய்த விசுவாசிகள் தாங்களை நிதானித்து மனம் திரும்பினால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்புவிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிழையாம் இஸ்ரேல் பட்டணத்தால கிறிஸ்துவனுடைய வாயில் புறப்படுகிற பட்டயத்தால் சாவார்கள் என்று வசனம் சொல்லுது. பிழையாம் என்ன பண்ணான்? இஸ்ரேலுடைய பட்டயத்தால் கொல்லப்பட்டான் என்று என்னாகும் 31:8 வாசிக்கிறோம். பிழையாமுடைய முடிவு
பட்டயத்தால் வந்தது போல மனம் திரும்பாரோரை வந்தது முடியும் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையாகிய பட்டயத்தால் வருமாம். பெர்கமு என்ற பெயர் கோமாஸ் என்று கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட ஒன்று என கிறிஸ்தவ ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டறிந்தார்கள். அதன் அர்த்தம் என்னன்னா, திருமணம் என்பது கிறிஸ்துவுடனான உறவை விட்டு விலகி உலகத்தில் மணந்து கொண்ட சபையாக இந்த பெர்கமு சபை இந்த கடிதத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த பெர்கமு சபையை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.